1 மாசம் 2 மாசம் ஆகுங்க, 1 வருஷம் கூட ஆகல. ஆனா வந்து அடுத்து நாளே ஆனது சாமி இந்த சாமி தாங்க. அதனாலதான் இங்க வராங்க. சரியா கடன் பிரச்சனை, ஒரு 1,50,000 ரூபாய் கடன் பிரச்சனைங்க. சரி, சாமி கோயிலுக்கு வந்துட்டு சாமி வேண்டிட்டு போனாங்க. பெரிய பிரச்சனை தப்பிச்சுங்க. அதுக்கப்புறம் தான் சாமியோட சக்தியா. இத்தனைக்கு நீங்க நிறைய தடவை வரல, ஒரே தடவை தான் வந்தங்க. செம பவர்ஃபுல்லான சாமிங்க. யாழ்ப்பாணத்துல பிறந்தோம். ஓகே. அப்புறம் சிட்னில செட்டில் ஆயிருக்கோம். ஆஸ்திரேலியா சிட்னில. ஓகே ஓகே. நம்ம சேனல் மூலியமா தான் அந்த கோயிலுக்கு வந்ததா சொல்லியிருந்தீங்க. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள், நம்ம குழந்தைகள் எல்லாத்துக்கும் அதனால எங்களுக்கு நினைச்சது அப்படி நடக்கும். சரி சரி சரி. நான் வந்து கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குழந்தை இல்லாம இருக்குன்னா வான்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நம்பிக்கையோட வந்தேன். பையன் 1 பொண்ணு 1. உடனே எனக்கு கோயிலுக்கு வந்து 2 மாசம் கழிச்சு, ஆமா கோயிலுக்கு வந்து 2 மாசம் கழிச்சு நான் வேண்டுறதே சொல்லிடுவோம். ஒரு நினைச்சது நிறைவேறுதுங்க. எந்த செய்வனு கட்டா இருந்தா ஆத்தா காப்பாத்தி விடுறா, குடும்பமும் ஒண்ணு சேர்த்தி விடுறா. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி இந்த கோவில்ல நடந்த ஒரு சிறப்பான விஷயங்கள்? சிறப்பான விஷயம் வந்து என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம், சொந்த ஊர் வீடு கட்டி நம்ம சொந்த ஊர்ல கடைசி காலத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது நல்லபடியா நடந்துச்சு. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க, அம்மன் மூலியமா, பத்திரகாளி மூலியமா நல்லபடியா நடந்தது. கோயிலை பத்தி பவர் இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் இருக்கும். 100% இருக்குதுங்க. சத்தியமா சொல்றேன், 100% நம்பிவாங்க, கண்டிப்பா நடக்கும். எனக்கு நடந்ததுனால நான் சொல்றேங்க. புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது ஊர் சுற்றி விஜய் சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். ஊர் சுற்றுறது நாங்கள், அதை பார்க்க போகிறது நீங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் விஸ்வாசபுரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வருகை புரிஞ்சிருந்த வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களுடைய நேரடி ஃபீட்பேக்கை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அம்மனுடைய பவர் என்ன, இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போனால் நல்ல காரியங்கள் நடக்குதா, நம்மளுடைய வேண்டுதல் வந்து நடக்குதா, குறைகள் எல்லாமே தீருதா அப்படிங்கிறத வந்து நேரடியாக வந்து பக்தர்கள்கிட்ட வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க பக்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? மதன் குமாருங்க. எங்கேருந்து வரீங்க? பொள்ளாச்சி பக்கம் நகமுங்க. ஓகே ஓகே. இந்த கோவில் வந்து உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க? நான் யூடியூப் சேனல்லேருந்து பார்த்தேங்க. யூடியூப்ல தான். ஆமாங்க. ஓகே ஓகே. என்ன பிரச்சனைனால இங்கே வந்துருந்தீங்க? எல்லாமே பிரச்சனை தாங்க. சரி சரிங்க. அதாவது கல்யாணம் இருந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் கடன் வாங்கினேன், அது வந்து பல பிரச்சனைங்க. சரி சரிங்க. வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாமே. அப்புறம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் அங்கே வந்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போன வாரம் வந்தேங்க. சரிங்க. சரியா கடன் பிரச்சனை, ஒரு 1,50,000 ரூபாய் கடன் பிரச்சனைங்க. என்ன பண்றது தெரியல, யாரு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சரி. சாமி கோயிலுக்கு வந்துட்டு சாமி வேண்டிட்டு போனாங்க. ஓகே. அடுத்த நாள் 10 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து குழம்பிட்டு இருந்தேன். கூப்பிட்டு ஒரு நண்பரே பணம் போட இல்லைன்னு சொன்னாலு அவரே போட்டு விட்டாருங்க. சரி. அவரு அந்த கடன் அவரு அந்த 1,50,000 ரூபாய் பணம் கொடுத்தனாலதான் பெரிய பிரச்சனை தப்பிச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் சாமியோட சக்தியா. இத்தனைக்கு நீங்க நிறைய தடவை வரல, ஒரே தடவை தான் வந்தங்க. ஏன்னா இது புது சொல்றீங்க, சத்தியமா சொல்றேன், செம பவர்ஃபுல்லான சாமிங்க. வந்து நீங்க வேணா வந்து பாருங்க. யாருக்கு என்ன நடக்குது இல்லை, ஆனா எனக்கு 100% நடந்துச்சுங்க. ஓகே. அதனால 2வது தடவை வந்திருக்கிறேன். ஓகே. வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். அதாவது வந்து உங்களுக்கு நிறைவேறனால இந்த தடவை அமாவாசை கண்டிப்பா வரணும்னு சொல்லி வந்துட்டுங்க. நீங்க யார் வந்தாலும் சரிங்க. யாராவது வந்திருக்கீங்க? நானும் வைஃபு, ஃபேமிலி, பொண்ணுங்க. சரி சரி. வைஃபு, சரிங்க. எல்லாமே சந்தோஷமா ஃபேமிலி எல்லாமே இங்க வந்திருக்குங்க. ஓகே ஓகே. மக்களுக்கு வந்து இப்ப நீங்க இந்த கோயிலை பத்தி பவர் இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட் இருக்கும். 100% இருக்குதுங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க செந்தில் சித்தர் ஆலயத்துக்கு வந்து பாருங்க. பத்திரகாளியம் மூலியம் காலப்பயிர் வேணுங்க, கண்டிப்பா நடக்கும். 100% நம்பிவாங்க, கண்டிப்பா நடக்கும். எனக்கு நடந்ததுனால நான் சொல்றேங்க. ஏன்னா எல்லா சாமியும் கும்பிட்டா 1 மாசம் 2 மாசம் ஆகுங்க, 1 வருஷம் கூட ஆகல. ஆனா வந்து அடுத்து நாளே ஆனது சாமி இந்த சாமி தாங்க. அதனாலதான் இங்க வராங்க. ஓகே. மக்களே இது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து யாரோ வெளியில இருந்து நம்ம வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தோம். பட் இவரு சொன்னது வந்து நம்ம கேட்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு பூரிப்பா இருக்கு. ஒரே நாள்ல வந்து ஒரு நினைச்ச காரியம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நீங்களும் வந்து இந்த கோவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைங்க, கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நம்புங்க. நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் ராஜி. உங்க பேர்? ஸ்ரீரங்கநாதன். ஓகே. எங்க இருந்து வர்றீங்க? ஆக்சுவலா உங்க பேசிக் என்னன்றது சொல்லிடுங்க. நாம யாழ்ப்பாணத்துல பிறந்தோம். ஓகே. அப்புறம் சிட்னில செட்டில் ஆயிருக்கோம். ஆஸ்திரேலியா சிட்னில. ஓகே ஓகே. நம்ம சேனல் மூலியமா தான் அந்த கோயிலுக்கு வந்ததா சொல்லியிருந்தீங்க.
என்ன பிரச்சனைக்காக பண்றீங்க அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. நாம வந்து பல வருஷமா காஞ்சி பெரியவரை தான் வழங்கிட்டு இருக்கிறோம். சரிங்க, ஓகே. அவருடைய குரு பூஜை டெய்லி அந்த எவ்ரி Thursday எவ்ரி ஃபியூ மந்த்ஸுக்கு ஒருக்காவும் செய்வோம் சரிங்க. குரு பூஜை. அதனால திடீரென்று எங்களுக்கு ஒரு 6 வீக்ஸுக்கு முன்னாடி கனகம்பட்டி சுவாமியுடைய அறிமுகம் வந்துச்சு முதல். சரிங்க, அது பார்த்தோன்னே அவருடைய மகிமை அதெல்லாம் பார்த்து ஒரு பார்க்கணும் போல ஒரு ஆசை. ஓகே. அதுக்கப்புறமா ஒரு இங்க சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க வீடியோ பார்த்தோம். சரிங்க. ஆமா, செந்தில் சித்தரும் இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலை பற்றி. ஸோ அந்த நேரமா பார்த்து நம்ம செந்தில் சித்தருக்கு சும்மா ஃபோன் பண்ணி கேட்டோம் உங்க கோயில் டைம்ஸ் அட்ரஸ் அப்படி இதெல்லாம். அப்படி செய்யும் போது அவர் சொன்னார் இங்க யாகம் எல்லாம் நடத்துறோம். எஸ்பெஷலி அந்த அமாவாசை பூஜை என்று செய்த போல இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் நம்ம குழந்தைகள் எல்லாத்துக்கும் அதனால எங்களுக்கு 3 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால ஒரு வேண்டுகோளோட இந்த கோயிலுக்கும் வந்து நேத்தைக்கு கனகம்பட்டிக்கும் போனோம். செந்தில் சித்தரையா ரொம்ப நல்லபடியா எங்களுக்கு கைட் பண்ணார் பூஜையெல்லாம் எப்படி பண்றோன்னு. இங்க வர்றதுக்கு முன்னாடி சென்னை வந்ததும் நம்ம சரணாலயம் ஒரு கோயில் சென்னையில இருக்கு. அங்கதான் காஞ்சி பெரியவர் கூட தினமும் பிரம்ம முகூர்த்தத்துல பேசுற ஒரு சுவாமி இருக்கிறார், காயத்ரி ராஜகோபாலன். அவர் எங்களுக்கு குரு தலைவர். நீங்க போயிருக்கிறீங்களோ தெரியாது. சோ அங்க போய் முதல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாம இப்படி இங்க போதிக்கு வரோம். இங்க இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கும் கனகம்பட்டிக்கும் போயிட்டு வர போறோம். பெரியவா தான் எங்களுக்கு இதுக்கு வழி காட்டின மாதிரி. என்ன திடீரென்று இந்த வீடியோ எத்தனையோ பார்ப்போம், எத்தனையோ ஆம்பாளை பற்றி காளியை பற்றி நிறைய வீடியோஸ் வரும். தற்சமயமா உங்களுக்கு அந்த அனுகிரகம் இப்பதான் கிடைக்கணும் இருக்கு. கரெக்டா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்ததே இல்ல. திடீரென்று பார்த்து நான் சொன்னேன் ஓகே இதுவும் இருக்கு, கனகம்பட்டியும் போய் பார்க்கணும் பழனி சுவாமிகளை. அதுவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி பீடம் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான சாமி தான். இன்னொருத்தர் நான் கேட்டேன், அவர் வந்து ஒரே நாள்லயே வந்து அவருடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றுன்னு சொல்லி தான் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நாங்களும் அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிறோம். கண்டிப்பா வந்து நல்லபடியா நடக்கும் உங்களுடைய வேண்டுதல். வீடியோ இதுல முன்னேறணும் எங்களுக்கு சந்தோஷம். வீடியோ நண்பர்கள் பகிர்ந்து நல்ல பெனிஃபிட் அடைய சொல்லுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அதோட முக்கியமா நீங்க சில வீடியோஸ் போடுவாங்க, அதுல அந்த கோயில் அட்ரஸோ போன் நம்பரும் போட மாட்டாங்க. ரொம்ப தேடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க போட்டதுல அட்லீஸ்ட் செந்தில் ஐயாவுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருந்துச்சு, கண்டுபிடிக்க கூடியதா இருந்துச்சு. சில இதுகள்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த அப்ப அத பாத்துட்டு எங்கேன்னு சர்ச் பண்ணா கூட சில நேரம் வராது அந்த அவங்க சொல்ற பேர்ல. சோ அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். 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 உங்க பேரு? ஈஸ்வரி. உங்க பேரு? பொன்மணி. நீங்க எந்த ஒரு லோக்கல் தானா? இதே ஊர் தான். இதே ஊர். பிறந்தது இதே ஊர் தான், கல்யாணம் பண்ணதும் இதே ஊர் தான். இந்த கோவிலுடைய சிறப்புகள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிடுங்க. அவங்க வந்து வேண்டுதல் வச்சா அது உடனே நடக்குமா இல்ல டிலே ஆகுமா? முக்கியமா அந்த விஷயம் தான். ஏன்னா எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு குறைகள் வந்து வீட்டுல இருக்கும். அது ஏதாவது ஒரு பக்கம் வந்து சொல்யூஷன் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இதுக்கு மக்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான இங்க வந்து இந்த கோயிலை பொறுத்த அளவுல வந்து ஊர்காத்த அம்மன் எங்களுக்கு. பத்ரகாளி ஊர்காத்தல் அம்மன். நினைச்சது அப்படியே நடக்கும். சரி சரி சரி. நான் வந்து கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன். அப்ப எல்லாம் ரொம்ப சாமியெல்லாம் கும்பிடுறது இல்லை முன்னாடி எல்லாம். அப்புறம் இந்த ஊர்லயே இருந்துட்டு சாமி நான் வந்து கிறிஸ்டினா இருந்தேன் ஃபர்ஸ்ட். எங்க அப்பா வீடு வந்து கிறிஸ்டின், நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு வந்து ஹிந்து. அதனால அப்ப எல்லாம் சாமியை பத்தி அதிகம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லாரும் சொன்னாங்க, அந்த நீ கோயிலுக்கு வா பொன்மணி, வா பொன்மணி, குழந்தை இல்லாம இருக்குல்ல, வா வான்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நம்பிக்கையோட வந்தேன். பையன் 1 பொண்ணு 1. 5 வருஷம் கழிச்சு என் பையன் 1. கோயில் வந்து எத்தனை நாள் கழிச்சு நீங்க வந்து கன்சீவ் பண்ணீங்க? அதே 4 வருஷம் கழிச்சு கோயிலுக்கு வரேன்னு வைங்க. அது ஓகே. கோயிலுக்கு வந்த உடனே எனக்கு கோயிலுக்கு வந்து 2 மாசம் கழிச்சு முக்கியமா நம்ம சொல்லணும். ஆமா, கோயிலுக்கு வந்து 2 மாசம் கழிச்சு நான் வேண்டுனதவே சொல்லிடுவோம். ஒரு பங்குனி மாசம் வந்து நான் வேண்டிட்டு போறேன். பங்குனி பங்குனி மாசம் வந்து அதுவும் கோயிலுக்குள்ள வரல. உண்மையை சொல்லணும்னா கோயிலுக்குள்ள வரல. நான் வெளியில இந்த கிணறு இருக்கு பாருங்க, எனக்கு எப்படி புல்லரிக்குது. கோயிலுக்கு வெளியில நின்று நான் வேண்டிட்டு போறேன். எனக்கு நீ குழந்தை கொடுத்தீங்கன்னாட்டே நான் வருவேன், உன் சன்னதிக்கு நான் வந்து காவடி எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்கிட்ட நின்று நான் வேண்டிட்டு போனேன். பங்குனி மாசம் வேண்டிட்டு போனேன். சித்திரை கழிச்சு என் மயம் அப்படியே தங்கிட்டு.
சூப்பர் சூப்பர். சித்திரை மாசம் தங்கிக்கிட்டேன். Okay. தை மாசம் குழந்தை வரந்துச்சு. 3 வருஷம் என் மக 1 பையன் 1 பொண்ணு 1. 3 வருஷம் கழிச்சு அப்படியே நாங்க கோயிலுக்கு நாங்க காவடி எடுக்க தொட்டி கட்டி பையனை தூக்கி போட்டு ஓகே. ஆடி காவடியை எடுத்து இங்க வருவோம். தீர்த்த 1 ஸ்பெஷல் எங்க ஊர்ல போடியில இருந்து எடுத்து உலகமெல்லாம் கோயில்ல போய் எடுத்துட்டு வந்து போடியில வந்து வச்சு ரெட்ட பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க வச்சு அங்க இருந்து சீரு சிறப்போடையும் கொட்டு மேளத்தோடையும் அங்க இருந்து கொண்டுட்டு வருவோம். கொண்டு வந்து அம்மாவை அலங்காரம் பண்ணுவோம். தீர்த்தத்தை குளிக்க வச்சு அம்மாவை அலங்காரம் பண்ணுவோம். எங்களுக்கு அம்மா வந்து ரொம்ப சிறப்பு. அப்பாவும் இருக்காரு, அம்மை அப்பரு சிவன் வந்து நாங்க இப்ப வச்சு 15 வருஷம் ஆச்சு. சரி சரி. அவரும் எங்களுக்கு அப்பாதே, வேற சொல்லையெல்லாம் சொல்ல மாட்டோம். அம்மா அப்பான்னு அம்மை அப்பருன்னு சொல்லுவோம். அதனால எங்களுக்கு ஊரை காக்குறது 18 இருக்கிற கிராமத்துலயும் சரி வெளியில இருந்தும் சரி எல்லாரையும் காக்குறது அம்மா. வேணும் அம்மாவை பிடிச்சிருக்குன்னா அவ அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு போயிருவாங்க. அவங்க அங்க போயிருவாங்க. அவங்க இங்க வரணுங்கிறதெல்லாம் இல்ல. அம்மாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா அங்க போயிரும். அவங்க தேடி வருவாங்க. இங்க சரி சரி சரி. இங்க தேடி இந்த ஊரை தேடி எங்க இருக்குன்னு விசாரிச்சு வந்துருவாங்க. தேனி மாவட்டத்துல இப்படி விசுவாசவரம் கோயில் எங்க இருக்கு, பத்ரகாளி அம்மன் கோயில் எனக்கு நைட்டு வந்துச்சு அப்படின்னு வேண்டுது. அப்படியே அவங்க அப்படியே அப்படி வாங்கிக்கிடுவா. அப்படியே வாங்கிக்கிடுவா. அவ அப்படியாப்பட்டவ. அதனால எங்களுக்கு வந்து அம்மா வேண்டுனதை கொடுக்கும் அம்மா. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயங்கள் எங்க வீட்டுக்காரருக்கிட்டே இளநேரில பூச்சி கிடைச்சது. அதனால வந்து அம்மால வேண்டவும் நல்ல பூச்சி கிடைச்சு எங்க வீட்டுக்காரரு கிடைச்சது. அதனால காவடி எடுத்தா 3 வருஷம். அதனால அம்மா வேண்டதான் கொடுப்பா. நீங்களும் வந்து நம்பிக்கையோட வந்து இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க, உங்களுடைய வேண்டுதலை வைங்க, நடக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. கண்டிப்பா. ஆமா. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நான் வந்து போடி அம்மா வெட்டி மேலகாருங்க. நம்ம குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் வேலை செய்கிறாங்க. கரகாட்டம், செண்டை மேளம், தப்பு செட்டு அனைத்து வந்து நான் வச்சுருக்கிறேன். நல்ல முறையில் வேலை செஞ்சுட்டு வரேன். அதே டயத்தில் கிட்டத்தட்ட பத்திரகாளி அம்மா விசுவாசபுரம் பத்திரகாளி அம்மா கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து மேளம் ஆச்சு நல்லா சிறப்பாக கொடுக்குறேன். அப்படி வேலை செய்யும்போது 32வது வருஷத்தில் வந்து ரிசுவர் தொகுதியில் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் பெரியவர் சொல்கிறாரு. என்னால் எப்படி ஏன் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ நில்லு, அந்த ஆத்தவனை வந்து இந்த எலெக்ஷன் டயத்தில் நின்று ஜெயிக்க வச்சு அந்த ஆத்தக்காரன் உனக்கு இருக்குது, அதனால் கை விட்டுறாது. இல்லைங்க ஐயா, நான் ஜெயிக்க எப்படி மறுபடியும் நான் கேட்கும்போது அதே மொத்தமாக கோயிலுக்கு வந்து இந்த ஆத்தா கிட்ட வந்து சாமி கும்பிடு, உங்களை நம்பி வந்து நாங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறோம், என்னையை ஜெயிக்க வச்சு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி சொல்லவங்க. அந்த எலெக்ஷன் டயத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன் முடியும் கிட்டத்தட்ட ஒரு 1800 ஓட்டில் வந்து விசுவாசபுரம் பத்திரகாளி அம்மன் பத்திரகாளி என்னை வந்து ஜெயிக்க வச்சு இந்த பதவியில் 5 வருஷம் உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆக்சுவலா வந்து நீங்க அதுல போட்டி போடலாம் நினைக்கும் போது நீங்க ஜெயிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? என் கூட எத்தனையோ போட்டி இருந்துச்சு. போட்டி இருந்தும் கூட அந்த ஆத்தா வந்து நீ தான் நிற்கணும், நீ நில்லு, எத்தனை போட்டி வந்தாலும் கூட உங்க கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சொன்னதை வந்து அந்த ஆத்தா நிறைவேற்றி கொடுக்கும். நம்பினார் கெடுவதில்லை அப்படின்னு வந்து பத்திரிகை நிறைவேற்றி கொடுக்கும். அதே டயத்தில் அந்த 1800 ஓட்டில் வந்து அந்த ஆட்டை ஜெயிச்சு வந்து கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 4 மக்கள் வந்து விசுவாசபுரம், அம்மாபட்டி, சுந்தரராஜபுரம், பெருமாள்கொண்டம்பட்டி இந்த 4 மக்கள் நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கணும். அவங்க வந்து எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இப்பயுமே நீங்கன்னா இதில் பதவியில் இருக்கீங்களா? அப்படியே பதவி முடிஞ்சு வந்து 5 வருஷம் முடிஞ்சு பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த ஆத்தாவுக்கு என்ன செய்யணும்னு வந்து இங்கே இருக்கிற தலைவர்கிட்ட கேட்பேன். அந்த அமாவாசைக்கு வந்து அந்த ஆத்தாவே நேரில் கனவு வந்து சொன்ன மாதிரி அன்னதானத்துக்கு வந்து நான் பொறுப்பெடுத்து இதை நடத்தி கொடுப்பேன். அதே டயத்தில் வந்து மேளம் இப்போ வந்து கோயம்புத்தூர், திருச்சி, மெட்ராஸு, டெல்லி, கேரளா, மூணாறு எல்லா இடத்துக்கும் வந்து இந்த ஆத்தா தயவால் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தொழில் ஓடிட்டு இருக்கு. அதே இதில் இந்த தாயை நம்பினா கெடுவதில்லை, நல்லதே நடக்கும். நினைச்சது நிறைவேறுதுங்க. எந்த செய்வனு கட்டா இருந்தா ஆத்தா காப்பாத்தி விடுறா, குடும்பமும் ஒண்ணு சேர்த்தி விடுறா. நினைச்சது நிறைவேறுதுங்க. செல்லுல பாத்தனுங்க.
செல்லு ஆமாங்க. எங்க இருந்து வரீங்களா? நான் பொள்ளாச்சியில இருந்து வரேன். பொள்ளாச்சியில இருந்து நீங்க ஒரு அமாவாசைக்கு வருவீங்க? ஆமாங்க. அமாவாசைக்கு. ஆமா. என்ன விஷயத்துக்காக? எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, செய்தன கோளாறு. நம்ம முடிச்சு கட்டுறக்கா அப்படியே இருந்தாரு. ஒரு நாள் வந்து இங்க போடியில பாத்துட்டு போனேன். போடியில் பாத்துட்டு போய் அதுல இருந்து மாசம் மாசம் வந்துட்டே தான் இருக்கிறேன். பரவாயில்ல, செய்யறது எனக்கு நல்லா தெரியுது. ஆத்தா காட்டி கொடுக்குறேன். ஆனா ஆத்தா திண்ணீர் எடுத்து போட்டு நான் நல்லாயிரம். நானும் மாசம் மாசம் வந்துட்டே இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பர்சனலா வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் நடந்தது? சொத்து இழந்து, சொகத்தை இழந்து, மக்களையும் இழந்துட்டேன். மக்களே 2 வாரம் என் கூட ஒண்ணு சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் பழையபடி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் தொடர்ந்து அந்த அம்மாவை தான் நம்பி வந்துகிட்டு இருக்கிறேன். நினைச்ச காரியம் வந்து நடக்குது. வாடகை வீட்டுலதான் இருந்தேன் இதுக்கு முதல்ல. இப்ப இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். சொந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா செஞ்சுக்கிட்டே தான் வாசல் பூரா காலையில எந்திரிச்சு தண்ணீர் ஊதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சொந்த வீட்டுல உட்காரு. ஆமா ஆமா. நன்றி நன்றி. வணக்கம், உங்க பேருங்க? மாரிமுத்து. மாரிமுத்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? போடி. போடி. ஓகே, சரி. இந்த கோவில் வந்து இந்த புத்து வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் சொல்லி சொன்னாங்க. அதற்கு முக்கிய காரணம் வந்து சிவபெருமானுக்கு ஆப்போசிட்ல நந்திக்கு பதிலா புற்று இருக்கு இந்த கோயில்ல. அதை பத்தின ஒரு சிறப்பான விஷயம் வந்து நீங்க இது வந்து ஈசானி மூலையில இருக்க ஒரு மிகப்பெரிய சிறப்புல. சரிங்க. திருவேற்காடுல பாத்தீங்கன்னா ஈசானி மூலையில இருக்கும் அம்மனுக்கு ஏத்தம். சரிங்க. அதே மாதிரி இங்கே அமைப்பட்டு. ஓகே. இது வந்து வளர வளர நல்லபடியா மக்களுக்கு நல்லது செய்யுது. நாங்க வந்து அந்த சிலை செஞ்சிருக்கோம். ஓ சரி சரிங்க. ஓகே ஓகே. அந்த சிலை அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்க செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க சின்னதாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். சரிங்க சரிங்க. நம்ம நல்லாவே செய்வோம்னு சொல்லி செஞ்சோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி வைக்கணும்னு ஆசை இருக்கு. ஓகே. இன்னும் அமையல. சரி சரி. கும்பாபிஷேகம் நடந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி சரி சரி. இந்த சிலையை வந்து நீங்க தான் வந்து பண்ணியிருந்தீங்க. ஓகே ஓகேங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி இந்த கோவில்ல நடந்த ஒரு சிறப்பான விஷயங்கள்? சிறப்பான விஷயம் வந்து என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்திருக்கு. சரி. சொந்த ஊர்ல வீடு கட்டி குடியிருக்கோம். சரி. இருக்கிறது மெட்ராஸ்ல இருக்கும். அப்படிங்களா? மெட்ராஸ்ல இருக்கு. சரிங்க. சொந்த ஊருக்கு வர்றதே ஒரு பெரிய காரியம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. மெட்ராஸ்ல இருந்து வர்றது முக்கியமா தெரியும். இங்க வந்து வீடு கட்டி நம்ம சொந்த ஊர்ல கடைசி காலத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது நல்லபடியா நடந்துச்சு. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க, அம்மன் மூலியமா, பத்ரகாளி மூலியமா நல்லபடியா நடந்தது. சரிங்க சரிங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கோவிலுக்கு வந்து நம்பி வந்து நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வராங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நான் லேட்டு. கண்டிப்பா. நான் வந்து மேல சக்கராத கோயிலுக்கு இது போயிட்டு வந்தீங்க. முனீஸ்வரன், மறக்காமல முனீஸ்வரன் கோயில் ஃபேமஸ். அங்க போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி அப்படி சாயந்தரமா போயிட்டு. சரி சரி சரி. நன்றி நன்றி. நண்பர்களே, பொதுவாக வந்து இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்களினுடைய பப்ளிக் ரிவ்யூ வந்து நம்ம எடுத்திருக்கோம். வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தவங்களுடைய ரிவ்யூ தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து வந்தவங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவங்க, அதாவது வந்து அவங்களுடைய நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா, பட் அவங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தனால ஆஸ்திரேலியாவிலிருந்து அவங்க இங்கே வந்து இந்த சாமியை வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொள்ளாச்சியிலிருந்து வந்தவர் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அவருடைய வேண்டுதல் வந்து வெற்றிகரமாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வழிபாடு செய்கிறதுக்காக வந்திருக்காரு. இது மாதிரி இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து ஸ்கிரிப்டட் வீடியோ, நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க. பட் வந்து அந்த கும்பலை வந்து நம்ம கண்டுக்க வேண்டாம். இது வந்து ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல சக்தி வாய்ந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி நம்ம வீடியோ வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். அதனால் வந்து இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அம்பாள் வந்து தீர்த்து வைப்பா அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அங்கே வந்து செந்தில் சித்தர் அப்படின்றவர் ஒருத்தர் இருப்பார். அவர் சாமியை வந்து பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து அவர் கண்டிப்பாக தீர்ப்பு கொடுப்பாரு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த குறைகள் வந்து தீந்துராதா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெளிச்சமாகாதா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து ஏக்கம் இருக்கும். அந்த ஒரு ஏக்கத்தை வந்து குறைகளை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி கோவில்கள், சக்தி வாய்ந்த கோவில்கள் வந்து தேடி வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம், அது மட்டும் இல்லாமல்
இந்த கோவிலை பற்றின மற்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது எங்கே போகணும் அப்படின்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பக்கத்தில் விஸ்வாசபுரம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவில் தான் இது. இங்கே நீங்களும் போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் வந்து கண்டிப்பாக சரியாகும்னு சொல்லி நம்புங்க. இந்த கோவிலில் அமாவாசை நாட்களில் வந்து வரமிளகாய் யாக பூஜை வந்து நடத்துவாங்க. அதில் வந்து ஒரு அமாவாசை பூஜைக்கு வந்து நானும் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து வரமிளகாய் யாக பூஜை வந்து பண்ணும் பொழுது ஒரு துளி கூட காரம் அடிக்கலை, எந்த ஒரு நெடியும் வந்து வரல. அதையும் வந்து நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது எங்கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.